அவரே வந்து என்னங்க இவ்வளோ பெரிய பட்டம் கொடுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமா, அந்த படம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது உலக நாயகன் தங்கிடுச்சு, அந்த முட்டல் மோதல்கள் வந்து அதுவும் போயிடுச்சு. அது விண்வெளி நாயகன் வரும்போது இதை விட இடிக்கும்ல உலக நாயகன்ங்கிறது, அதை விட நம்ம இல்லை அவருக்கு கொஞ்சம் இதை ஒரு அன்னீஸியாக தெரிஞ்சிருக்கு. வேற ஒரு அப்புறம் விண்வெளி நாயகன் அது ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ. ஆமாம், எம்பி ஆகிட்டார். ஏறக்குறைய அவர் வந்து 2025 எம்பி. அவர் சினிமா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எம்பியாக போயிட்டு வருவார். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு நமக்கு நிறைய இந்த வாரத்தில் நடந்த நிறைய விஷயங்கள், சினிமாவில் வந்து நிறைய டவுட் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து கமல்ஹாசன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து உலக நாயகன் அப்படின்னு கூப்பிடாதீங்க, கேஹெச்னு கூப்பிடுங்க, இல்லை வந்து கமல் அப்படின்னு கூப்பிடுங்க, கமல்ஹாசன் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் காதல் இளவரசன் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கும் காதல் மன்னன் தானே அவர். அதனால் காதல் இளவரசன் சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த பட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் மக்கள் கொடுக்குற பட்டங்கள், சில பட்டங்கள் நிலைக்கும், சில பட்டங்கள் அப்படியே போயிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் என்னோட அடுத்த இதில் சொல்கிறேன். அதாவது இந்த பட்டம் இவருக்கு முதல்ல கொடுத்தது ரஜினி சாருக்கு வந்து பைரவி சமயத்தில் வந்து கலைப்புலி எஸ் தானு தான் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தார் ஃபஸ்ட்டு. அவரே வந்து என்னங்க இவ்வளோ பெரிய பட்டம் கொடுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமா, அந்த படம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரஜினி சார். அப்போ இல்லை சார், அது போகும் சார், உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்கும், பேர் கொடுக்குன்னு பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது அது அப்படி நிரந்தரமாயிடுச்சு. அதுக்கு பிறகு இவர் விஜயகாந்த் கூட பண்ணும்போது விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அப்படின்னு பட்டம் கொடுத்தார். அவர் தான் புரட்சி கலைஞர். எம்ஜிஆரையும் கலைஞரையும் சேர்த்து புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தார். அது காலமெல்லாம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி இவருக்கு நம்ம கமல்ஹாசன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது உலக நாயகன் ஒரு பட்டம் கொடுத்தார். அவர் தான் அந்த உலக நாயகன் பட்டம் கொடுத்தார். அதுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அவங்களுக்குள்ளே நிறைய முட்டல் மோதல் வந்து அது உலக நாயகன் தங்கிடுச்சு, அந்த முட்டல் மோதல்கள் வந்து அதுவும் போயிடுச்சு. அது என்ன இந்த மாதிரி அதே மாதிரி சில பேர் அந்த பட்டங்கள் வந்து மக்கள் வந்து கூப்பிட சொல்கிறது. சில இடங்கள் அந்த பட்டங்கள் தங்கும், சில இடங்களில் தங்காது. ஒரு முறை வந்து ஒரு பழைய விஷயந்தான். ஒரு முறை வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது கார் வந்து ஒரு ரயில்வே கேட்டில் கார் நிற்கும்போது எல்லோரும் வந்து ஓடி வர்றாங்க, எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க அப்படின்றாங்க. முதலமைச்சர் அவர் அப்போ பார்த்தியா, என்னுடைய சொத்து எதுன்னா இந்த எம்ஜிஆருங்கிற பேர் தான். புரட்சி தலைவருங்கிறதோ முதலமைச்சருங்கிற கிடையாது. முதலமைச்சருங்கிறது இது வரும் போகும். எம்ஜிஆருங்கிற இந்த பேர் இருக்கு இல்லையா, இதான் மக்கள் எனக்கு கொடுத்த சொத்து அப்படின்னா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் வாழ்கன்னு சொல்கிற வார்த்தையோட எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் எனக்கு தேவை அப்படின்ற. அதனால் நீங்கள் கமல்ஹாசன் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதில் சந்தோஷம்தான். அதே மாதிரி அஜித் வந்து அதான் சார், அதுதான் கேட்கலாம் இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து அஜித் சார் தான் வந்து சொல்லியிருந்தார், என்னை யாரும் வந்து தலன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடாதீங்க, அஜித் அப்படின்னே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கடவுளைன்னு கூட ஆக்கிட்டாங்க. ஆமாம், அஜித் சார் கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்பாரா கமல் சார்? இல்லை, அது ஒரு கொஞ்சம் எளிமையாக அவர் அது வந்து கொஞ்சம் அவரை ஏதோ விண்வெளி நாயகன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விண்வெளி நாயகன் வரும்போது இதை விட இடிக்கும்ல உலக நாயகன்ங்கிறது, அதை விட நம்ம உலகத்தை தாண்டி விண்வெளிக்கே போயிட்டோம்ல, அதனால் வந்து உலக நாயகன் ஓரமாக இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஓகே சார். ஏன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து எல்லாமே அஜித் சார் இது பண்ணியிருக்காரு இப்படி சொல்றதுனால வந்து இவரும் இதே மாதிரி பண்ணலாம்ல. ஏன்னா உலக நாயகன் அப்படிங்கிற பட்டம் வந்து இவ்வளவு நாளா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வந்து எதுவும் சொல்ல, திடீர்னு வந்து சொல்ல வேண்டிய இல்லை. சில நேரங்களில் அவர் ஆரம்பத்தில் அவருக்கு ஆஸ்கார் நாயகன் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஆரம்பத்தில் ஆஸ்கார் நாயகன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாஸ்கர் நாயகனை நம்ம பார்க்க முடியல. ஒரு பாஸ்கரும் தரல, சின்ன காரும் தரல அவருக்கு. ஆஸ்கார் வந்து இவர் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஆஸ்கார் நாயகன் யாருன்னா ஏஆர் ரஹ்மான் தான். அதனால் இவர் ஆஸ்கார் நாயகன் சொல்ல முடியாது. அதனால் அந்த அதுவும் கட்டாச்சு. உலக நாயகன் இப்போ வந்து யாரும் உலக நாயகனாக வரல. ஆனாலும் கூட அந்த உலக நாயகன் இவர் கொஞ்சம் அந்நியமாக தெரியுது. என்னன்னு தெரில. உலக நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போது பெருசாக அவருடைய படங்களும் பெரிய பெரிய லெவலில் இதாக இல்லை. இந்த உலக நாயகனுக்கு இந்தியன் 2 வந்து பெருசாக போயிருந்தால் அந்த உலக நாயகன் அப்படின்றது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் 2ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அந்த ப்ரொமோஷன் ஒர்க்லேயும் உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க.
அவங்க அந்த படத்தையும் பார்த்துருப்பாங்க, ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாத்துலேயும் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் சொல்லாத ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ரீசெண்ட் டைமில் வந்து என்ன அது மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது தான். இல்லை, அவருக்கு கொஞ்சம் இதை ஒரு அன்னீஸியாக தெரிஞ்சிருக்கு. வேற ஒரு நம்ம விண்வெளி நாயகன் அது ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கங்க இப்போ. அது ஒன்று வர இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வு வேணும். இப்போ வந்து நீங்கள் எம்பி ஆக போகிறாரு அடுத்த வருஷம். எம்பி? ஆமாம், எம்பி ஆகிட்டார். ஏறக்குறைய அவர் வந்து 2025 எம்பி. அவர் சினிமா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எம்பியாக போயிட்டு வருவார். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சார் இது இது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார். இது எப்படி சார் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல் வந்துட்டுனா சினிமாவை நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மாதிரியா? இல்லை, எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர். ஓகே. எப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த சமயத்தில் இந்த தேர்தலுக்கு அவருடைய கட்சி தேர்தலில் போட்டி இல்லை இல்லையா, திமுகவுக்கு ஆதரவாக போனது. திமுக கட்சியின் சார்பாக அவருக்கு ஒரு எம்பி கொடுத்துட்டாங்க. அநேகமாக வந்து உங்கள் 2025 அவர் எம்பியாக போக போகிறார் பாராளுமன்றத்துக்கு. ஆனால் இதெல்லாமே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு அங்கே சொல்ல முடியாது. அதனால் கமல்ஹாசன் சொல்லலாம். கமல்ஹாசன் எம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் சார், இதுக்காக என்ன சின்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பேர், ஏன்னா கமல் சாராக இருக்கட்டும், கட்சி ஆரம்பிச்சாங்க, தனியாக வந்து சுயேட்சையாக போட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்தாங்க. இப்போ எம்பி சீட்டுக்கு வந்துட்டாங்க. படம் நடிக்க மாட்டேன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, இப்போ படம் நடிக்கிறாங்க. இல்லை, அந்த அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களையும் எப்போவுமே ஒரே வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கடவுள் மாதிரி நினச்சப்போ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு வருவாங்க.